பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம். நேற்றைய தினம் வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்திருந்தார் இபிஎஸ். இப்போது 3 கட்சிகளுமே, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விசிக 3 பேருமே மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இது அதாவதுங்க, அதிமுக கூட்டணியில கூப்பிடுறாங்க. பாஜக வச்சுக்கிட்டு கூட்டணியில கூப்பிடும் போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் வரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜக இருக்கிற இடத்துல போக முடியாதுன்றது இவங்களுக்கும் தெரியும். ஒரு தெரிஞ்ச விஷயத்த பிரச்சாரத்துக்காகவும் தேர்தல் வியூகத்துக்காகவும் தேர்தல் நேரத்துக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மக்களுக்கு உண்டான அரசியல் அப்படின்றத தாண்டி இது ஒரு பேசுபொருள் அரசியல். இது இந்த நேரத்துல இந்த ஒரு 4 விஷயத்த கொளுத்தி போட்டா ஒரு கூட்டணியில ஒரு குழப்பம் வராதா, அதனால எதுவும் ஆதாயம் கிடைக்காதா அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முயற்சி செய்தார். அந்த முயற்சி அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தானே தவிர்த்து இதுல அதை தாண்டி ஒரு பெரிய அரசியல், அதாவது அது ஒரு நகைச்சுவையை கூட கடந்து போலாம். அவர் உண்மையிலுமே ஒரு பகிரங்கமான ஒரு கோரிக்கையை வைக்கிறது இல்ல கூட்டணி பேசுறதுன்னா மறைமுகமா நட்சத்திர விடுதியில அரசியல் பேசுறதா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கலாச்சாரம். மேபி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அது பழக்கம் இல்லாம இருக்கலாம், பட் மற்ற கட்சிகளுக்கு அதுதான் நிதர்சனம். அப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படையா ஒரு பொதுக்கூட்டத்துல வாக்காளர்களை சந்திக்கும் போது இன்றைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னா அது ஒரு அரசியல் ரீதியா ஒரு கமெண்ட் தான் அவர் பாஸ் பண்ணாரு. உடனே அதை அழைப்பா புள்ளியா அவர் சொல்லுவது, உங்களுக்கு குறைஞ்ச சீட்டு தான் கொடுப்பாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, நிறைய சீட்டு கிடைக்கும்ன்றதா ரத்தின கம்பளம் அப்படின்றாரு. குறைந்த இடங்கள் அப்படின்றத கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் பலமுறை சுட்டி காட்டியிருக்காங்களே. அதாவது விசிகாவும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் சுட்டி காட்டுறதுன்றது அவங்களோட எண்ணிக்கையை கூட பெறணும் அப்படின்றது. இன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாருன்னா, எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அந்த கூட்டணிகள்ல எதனா ஒரு குழப்பமோ இல்ல ஒரு பிரச்சனையோ வந்தா அது ஆளுகின்ற அதிமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு தேர்தல் பிரச்சார வியூகமாக அமையும். ஆட்சி மாற்றத்துக்கு மேபி அது வழி கூட வகுக்கும் அப்படின்றதுனால அவர் பேசுறாரு. அவரோட நோக்கம் என்பது இந்த பிரச்சனையை சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு பிரச்சனை இல்ல, வரலன்னு சொல்றாங்க. நாளைக்கு அண்ணாரிவாளையம் போய் சீட்டு கேட்கும் போதும் தெரியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கே சொன்னா உங்களுக்கு மரியாதை இல்ல, அன்னைக்கே ரத்தன கம்பளம் வச்சு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரு பேசு பொருள் ஆக்குறதுக்கு உண்டான ஒரு யுக்தி தானே தவிர்த்து இதுல உடனே நாங்க வரவே மாட்டோம் அப்படின்றது இவங்க சைட்ல இருந்து இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க உங்க கூட தான் இருப்போம், நாங்க உங்க கூட தான் இருப்போம்ன்றது. இது எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அட்லீஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லலாம், கூட்டணி என்பது அவங்க மாற போறது இல்ல, அவங்க திமுகவோட தான் போவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா திருப்பி பேசு பொருளாகும். மேபி நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அதிமுக தலைவர்களோ இல்ல அதிமுக தலைமையோ கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேச மாட்டாங்கன்ற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு கோட்டீஸ்வரன். இந்த அரசியல் அரங்கத்தில் அடுத்த டெவலப்மெண்ட்டை நோக்கி இது போகாது, இவங்க இப்படிதான் சொல்லுவாங்கன்னு இது அதிமுகவுக்கு தெரியும் அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்திருக்கீங்க. இணைந்ததற்கு நன்றி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.